வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா என்கேஜ்மெண்ட் நடக்கிற நேரத்துக்கு வந்துடுறாரு. அந்த மருதுவும் நம்ம ஹீரோயினும் அந்த முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சரி நேரா நைஸா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியும் நடக்காது, இதை நான் எப்படியும் தடுத்து நிறுத்திடுவேன், நீ தான் ரிங் போட போற அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை நான் இப்ப கூட சொல்றேன், ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறது, கையில ரிங் போட்டு விட போறது அது நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உனக்கு இருந்தாலும் கான்பிடன்ட் ரொம்ப அதிகம். உன்னோட இந்த கான்பிடன்ட வச்சுதான் நீ நிறைய இடத்துல தோத்து போயிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அதையும் பார்க்கலாம், கண்டிப்பா இந்த கான்பிடன்ட் ரேவதியை என் கூட சேர்த்து வைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி செம்ம கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இவன் என்ன இவ்வளவு கான்பிடண்டா பேசுறான் அப்படின்னு நேரா கலா கிட்ட போயிட்டு, கலா அவன் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இந்த என்கேஜ்மெண்ட் அவ ரிங் போட்டு விட்டுருவானோ அப்படின்னு பயமா இருக்கு. அதுக்கு கலா சொல்றாங்க, மேடம் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தா ரேவதி கேட்பால, எதுக்கு இவரு என் கையில ரிங் போட்டு விடுறாரு அப்படின்னு கேட்பால. கண்டிப்பா நம்மளை மீறி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்திடுவோம் அத்தை, நீங்க தைரியமா இருங்க. அவன் இப்படி ஏதாவது சொல்லி உங்களை குழப்பி விடணும் அப்படின்னு முயற்சி பண்றான். அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அவனோட அந்த பிளான் ஜெயிக்கவே கூடாது, நம்ம கான்பிடண்டா இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி கலா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கலா சொல்றாங்க. அத்தை நாங்க இருக்கோம்ல, என் அண்ணன் மேடையில நிக்கிறான், இந்த கொஞ்ச நேரத்துல ரேவதிக்கு ரிங் போட்டு விட போறான், அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ராஜா கிட்ட போயிட்டு பிளான சொல்றாங்க. இங்க பாருங்க, இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நான் ரேவதியோட கையில ரிங் போட்டு விட்டுருவேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்போ ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ரிங் போட்டு விடுறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி மேடையில ரேவதியையும் அவங்களையும் நிக்க வச்சு ரிங்க கையில குடுக்குறாங்க. அப்போ டக்குன்னு கரண்ட் போயிருது. கரண்ட் ஆஃப் பண்ணது யாருன்னா ரோகிணி தான். கரண்ட் ஆஃப் பண்ணதோட ஈஸ்வரி சொல்றாங்க, இது என்ன அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்க ரொம்ப டைம் டிலே பண்ணாதீங்க, இது மாதிரி சீக்கிரம் ரிங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஐயர் சொல்றாரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிங்கு போட்டு விடணும், நல்ல நேரம் அப்பதான் ரிங்கு போடணும், அதை மாறி போட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு. உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ரிங்கு போட்டு விடுங்க அப்படின்ட்டு உடனே ரிங்கையும் போட்டு விடுறாங்க. ரிங்கு போட்டு விட்டதோட நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருட்டுக்குள்ள நடக்கிறது எதுவுமே தெரியவே இல்லை. என்னாச்சுன்னா அந்த மருதுவோட முகத்துல துணியை போத்தி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ரிங் போட்டு விடுறாரு. ரிங் போட்டுட்டு இந்த பக்கமா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருதான். கரண்ட் வந்ததோட மருது அந்த இடத்துல நிக்கிறாரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே ஒன்னும் புரியல. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நல்லபடியா ரிங் போட்டு விட்டாச்சு அப்படின்னு. அப்ப மருது நினைக்கிறாரு, நம்ம ரிங் போடவே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ ரேவதி கையில ரிங்க பாத்துட்டு ரிங்க போட்டு விட்டாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாரும் சாப்பிட போங்க, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாத்தியா என் பொண்ணோட கையில மருது ரிங் போட்டு விட்டாரு, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படின்னு சொன்ன பாத்தியா, உன் கண்ணு முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, பாவம் அத்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு ஏதாவது ஒரு வகையில எங்களை தோற்கடிக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, உன்னால முடியாது அப்படின்னு. ஹீரோ அமைதியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மருது நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை யாரு ரேவதிக்கு ரிங்கு போட்டு விட்டது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன வளர்ற, நீ தானே ரேவதியோட கையில ரிங்கு போட்டு விட்ட அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ரேவதியோட கையில ரிங்கு போட்டு விடல, திடீர்னு கரண்ட் போயிருச்சு, அப்ப என்னாச்சுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும் பொழுது என் முகத்துல துணியை போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க, இதனால நான் ரிங் போடல, எனக்கு என்னமோ அந்த கார்த்தி தான் ரிங்க போட்டு விட்டுருப்பானோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ நேரா ஈஸ்வரியை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அட பாவி இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை நான் அப்பவே சொன்னல நான் தான் இந்த ரிங் போடுவேன் அப்படின்ட்டு. ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம்
நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரே நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் அந்த சாப்பாட்டுல இப்படி ஆபத்தான பொருளை யாரு கலந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நேரா ராஜா கிட்டயும் மயில் கிட்டயும் போயிட்டு, இங்க பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு வந்துட்டு அன்னதானத்துல நடந்திருக்கு. சோ இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வச்சுட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க, 50-60 பேர் சாப்பிடுற இடத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது. சோ அதுக்காக யாரு பண்ணாங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, இது மாதிரி அபிராமியோட நினைவு நாள் சம்பந்தமா நீங்க வந்துட்டு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கீங்க, அதை காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல எவனோ ஒருத்தன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். எவனா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள, நீங்க போயிட்டு அவனுக்கு சரியான பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாரு. ராஜாவும் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் நேரா சமையல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா சமயக்காரர்கிட்ட, இங்க பாருங்க, நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்த விட்டு போனீங்கல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவரு சொல்றாரு, தம்பி, நான் சமைச்சு முடிச்சுட்டு நான் இந்த இடத்த விட்டு எப்படி போனேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு வெளியில போனேன். சோ அந்த நேரத்துலதான் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. அப்ப ஹீரோ சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு, அம்மாவோட சிலைய பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக இங்க ஒரு சிசிடிவியை ஃபிட் பண்ணி வச்சிருந்தேன். சோ இந்த சிசிடிவில எல்லாமே ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாரு, சூப்பர் மாப்பிள்ள, நல்ல வேலை தான் பண்ணிருக்கா அப்படின்னு போயிட்டு கரெக்டா அதை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒருத்தன் வந்துட்டு ஒரு விஷயத்த கலக்குறான். இது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே போட்டோ எடுத்துக்கிறாரு. போட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த சமயக்காரர் கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, இவன் யாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சார், இவன் இந்த ஊருக்காரன் தான் சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த ஊருக்காரனா? இவன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார், இவன் வீடு பக்கத்தூர்ல தான் சார் இருக்கு. இதுல இருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி போனீங்க அப்படின்னா அவன் வீடு அங்கதான் இருக்கு. ஏன் சார் இவனோட போட்டோவை காமிக்கிறீங்க, அப்ப இவன் தான் காரணமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவன் தான் ஆபத்தான பொருளை கொண்டாந்து கலந்திருக்கான். சோ இவன் தான் வீடு எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இவனை யாரு ஏவி விட்டது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒண்ணு சிவனாண்டியா இருக்கணும், இல்லைன்னா அந்த முத்துவா இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்துக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கள தவிர வேற யாரும் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க தம்பி, இவனை போயிட்டு விசாரிங்க, இவன் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும், இவனை விசாரிக்கிறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேருமே இவன் வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த ஆளோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப அவர் வந்துட்டு செம்ம ஜாலியா பணத்தை எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. காலிங் பெல் அடிக்கிறத பார்த்து, யார் இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்ட்டு வெளியில வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பாக்குறாரு. யாரு அப்படின்னு பார்த்ததோட ஹீரோ நின்னதும் ஷாக் ஆகி கதவை வேகமா சாத்திட்டு தப்பிச்சு ஓட பார்க்க, ஹீரோ டக்குன்னு அவரை பிடிச்சிடறாரு. எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? உன் மேல தப்பில்லை அப்படின்னா நீ நேருக்கு நேரா நின்று என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருப்ப. அதை விட்டுட்டு நீ இப்படி பேசுறத பார்த்தா ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா, என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார் என்னை விட்டுருங்க சார், மேடம் சொன்னதுனாலதான் நான் இப்படி செஞ்சேன். எனக்கு நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க, நான் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, ஏண்டா, காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தையா பண்ணுவேன்? எத்தனை பேரோட ஒரு உயிர் இதுல அடங்கியிருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உன்னை இப்பவே நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன். யார் அந்த மேடம், யாரு வந்துட்டு இந்த மாதிரி செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார், அந்த மேடம் வந்துட்டு பேரு கலா சார் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் அதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோ சொல்றாரு, என்னது கலாவா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா சார், கலாதா சார் அப்படின்னு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு போட்டோவை காமிக்கிறேன், அவங்களானே சொல்லு அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு நேரா ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, மாமா, வீட்டுக்கு கலான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அவங்களோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. ஃபோட்டோவை அனுப்புனதோட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. இவ
அவளாச்சே, இவ இங்க என்ன பண்றா அப்படின்ட்டு நேரா அந்த ஆளுகிட்ட இங்க பாரு இவளா அப்படின்னு கேட்க அவரு சொல்றாரு, ஆமா சார் இவங்க தான் சார் இப்படி செய்ய சொன்னது. ஹீரோ சொல்றாரு, சரி நான் நேரா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இவங்க தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீ அதிகாரிங்க கிட்ட சாட்சி சொல்லணும். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க சார் நான் சொல்றேன் சார், என்னை மட்டும் விட்டுருங்க சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன்னை விடுறதும் விடாததும் நீ சொல்ற உண்மையில தான் இருக்கு. நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பா உனக்கு அதிகபட்சமா எந்த தண்டனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதை விட்டுட்டு நீ போய் சொல்லல அப்படின்னா உனக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சார் நான் போய் சொன்னேன் அப்படின்னா எனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படி இருக்கையில நான் எப்படி சார் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ நேரா அவரை பார்த்து, சரி வா நான் இப்பவே உன்னை அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நேரா அவரை அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ யாரோ ஒருத்தல கூட்டிட்டு வர்றத ஈஸ்வரி கவனிக்கிறாங்க. ஈஸ்வரி வெளியில நில்லு, எவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை ரொம்ப பெரிய உண்மை உங்களுக்கு தெரிய வர வேண்டியது இருக்கு, சோ அதனாலதான் உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக இவனை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாரு, உன் பேச்சு கேக்குறதுக்கு எனக்கும் நேரம் கிடையாது, எதுக்காக நீ இங்க வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இவன் எங்க ஊர்ல நான் அம்மாவோட ஒரு நினைவு நாள் சம்பந்தமா அம்மாவுக்காக அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அன்னதானத்தோட சாப்பாட்டுல ரொம்ப ஆபத்தான பொருளை இவன் கலந்துருக்கான். சோ இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனா இவன் சொல்றான், இதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொன்னதுனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னான். சோ யாரு அப்படின்னு எனக்கு தெரியல, ஒருவேளை இது உங்களுடைய வீட்டுல இருக்காங்களே கலாவா இருக்குமோ அப்படின்னு போட்டோவை காமிச்சேன். உடனே அவன் இவங்கதான் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட சொன்னான். உடனே நானும் அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ சொல்றாரு, அந்த கலாவை வெளியில கூப்பிடுங்க அப்படின்னு. ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ கலா அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ கலாவை பார்த்ததும், என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதும் கலா ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய பகை இருந்துச்சு, உன்னால என் ஒய்ஃப் ரேவதி என்ன ஆனா அப்படின்னு இப்ப கூட எனக்கு செம்ம கோபம் வருது உன்னை பார்த்தா. இன்னமும் நீ திருந்தாம இப்படி தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறேன். இதை கேட்டதும் கலா செம்ம ஷாக் ஆகுறாங்க. கலா நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை இவன் சொல்றது எனக்கு எதுவுமே புரியவே இல்லத்த. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கலா, அவன் சொல்றது உண்மையா? உன்னால அந்த ஊர் மக்கள் கஷ்டப்பட பார்த்தாங்களா? சாப்பாட்டுல நீ என்ன கலந்த அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு கலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆஹா, அத்தையே நமக்கு எதிராக மாறிட்டாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ நேரா அவனை பார்த்து உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொன்னதோ அவரும் உண்மையை சொல்றாரு. ஆமா மேடம், இவங்க தான் சாப்பாடுல கலக்க சொன்னாங்க, அதான் நான் கலந்தேன். உடனே ஹீரோ அதிகாரிகளை வர சொல்லி கலாவை கைது பண்றாங்க. கலா ஈஸ்வரிய பார்த்து, மேடம் என்னை காப்பாத்துங்க மேடம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல கலா, நீ பண்ண தப்புக்கு நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க கலா. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ₹5 10 வரைக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.